Good morning students. Today we are going to see Unit 4 Chapter 15 Broadcasting. In this lesson we are going to learn about what is meant by broadcasting and let me discuss about three blocks, namely broadcast block, broadcast and wait block, when I receive block. What is meant by broadcasting? Broadcasting is the distribution of audio or video content to a dispersed audience via any electronic mass communications medium. So here what they explain, broadcasting அப்படினா என்னன்னா ஒரு ஆடியோ அப்படின்னா ஒரு வீடியோ கண்டென்ட், ஓகேவா? அந்த கண்டென்ட்டை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரே டைமில் வந்து நம்ம சென்ட் பண்ணுறது. எப்படி சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் மீடியம், அதை சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் மீடியம் தேவைப்படுது, ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட வாட்ஸ்அப், நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ அப்போ அந்த வாட்ஸ்அப் அப்படின்றது ஒரு ப்ராட்காஸ்டிங். ஸோ அந்த வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்டில் என்ன பண்ணுறோம், நம்ம மொபைலில் எவ்வளோ நம்பர்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ, ஸோ அந்த கான்டாக்ட் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம், ஒரே மெசேஜை சைமல்டேனியஸாக we have to send of different types of people. ஸோ நிறைய பேருக்கு என்ன பண்ணலாம், சென்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் ப்ராட்காஸ்டிங் அப்படின்றது. ஸோ let us come to the first one, broadcast block. So this broadcast block lets the scripts send broadcast give away message in its script. ஸோ இந்த ப்ராட்காஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மெசேஜை வந்து சென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ப்ராட்காஸ்ட் ஆர் அ குட் வே டு ஹாவ் ஸ்ப்ரைட்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் கம்யூனிகேட். ஸோ ப்ராட்காஸ்ட் அப்படின்றது ஒரு குட் வேயாக இருக்குது. எதுக்குன்னா ஸ்ப்ரைட்டும் ஸ்கிரிப்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக. ஸ்ப்ரைட் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும், கேட் ஸ்ப்ரைட். ஸோ நாட் ஓன்லி த கேட் ஸ்ப்ரைட், ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரைட்ஸ் இருக்குது. நம்மளோட ஸ்க்ராட்சில் நிறைய ஸ்ப்ரைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்ப்ரைட் வந்து ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக, ஓகேவா? அதுக்காக தான் அந்த ப்ராட்காஸ்ட் அப்படின்றது யூஸ் ஆகுது. அதோட சின்டாக்ஸ் பாருங்கள், ப்ராட்காஸ்ட் மெசேஜ் 1 அப்படின்றது. ஸோ அந்த மெசேஜ் 1 அப்படின்றது தான் நீ வந்து என்ன சொல்ல போகிற, உன்னோட மெசேஜ். ஸோ மெசேஜ் 1ன்ற இடத்துல யூ ஹவ் டு டிஸ்பிளே யுவர் மெசேஜ். நீ என்ன கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றியோ அதை டைப் பண்ணணும், ஓகே? ஸோ கம் டு த நெக்ஸ்ட் ஒன், ப்ராட்காஸ்ட் அண்ட் வெயிட் பிளாக். ஸோ ஃபஸ்ட் ப்ராட்காஸ்ட் பிளாக் அப்படின்றது உனக்கு வெயிட் பண்ணாது. ஸோ the ப்ராட்காஸ்ட் பிளாக் லெட் ஸ்கிரிப்ட் சென்ட் ப்ராட்காஸ்ட் கிவ் அவே மெசேஜ் இன் இட் ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஜஸ்ட் மெசேஜை மட்டும் இமீடியட்டாக ஃபார்வர்ட் பண்ணிடும். பட் அதே ப்ராட்காஸ்ட் அண்ட் வெயிட் பிளாக் அப்படின்னா என்னென்னா, திஸ் ப்ராட்காஸ்ட் பிளாக் லெட் ஸ்கிரிப்ட் சென்ட் ப்ராட்காஸ்ட் அண்ட் ஹாவ் தம் வெயிட் until all scripts activated. ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்ஸும் ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ பை த ப்ராட்காஸ்ட் என் பிஃபோர் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பிளாக் இன் லைன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், அடுத்த லைனுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ சி த ஜென்ரல் சின்டாக்ஸ். ஸோ ப்ராட்காஸ்ட் மெசேஜ் 1, என்ன மெசேஜோ அது சொல்லிவிட்டு அண்ட் வெயிட் சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும், அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும், ஓகேவா? கிளியரா? ஓகே, கோ ஃபார் அ next, when I receive block. This block works in combination with the broadcast block and wait block. So in order to receive the broadcast message sent. So இந்த block எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம broadcast block and broadcast wait block இருக்குல்ல, இந்த ரெண்டு பிளாக்கை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக, அதாவது மெசேஜை ரிசீவ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம், ஓகே? ஸோ திஸ் பிளாக் வில் ஸ்டே இன்ஆக்டிவ். ஸோ இன்ஆக்டிவாக இருக்கும் எப்போ அப்படின்னா, அன்டில் இட் ரிசீவ்ஸ் த ஸ்பெசிஃபைட் ப்ராட்காஸ்ட். ஸோ ப்ராட்காஸ்ட்லேருந்து இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது என்ன எப்படி இருக்கும், இன்ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இட் ஹேஸ் பின் ரிசீவ்ட், ஒரு தடவை மெசேஜ் ரிசீவ் பண்ணிடுச்சு அப்படின்னா த ஸ்கிரிப்ட் கோஸ் இன் டு த ஆக்ஷன். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும், ஓகே? ஸோ அண்ட் என்ஸ் ஒன்ஸ் இட் ஹேஸ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் எண்ட் ஆகிடும், ஓகேவா? ஸோ அண்ட் இட் கேன் பி ஸ்டார்டட் மோர் தென் ஒன். ஸோ இது மாதிரி என்ன பண்ணிகிட்டே இருக்கும், மோர் தென் ஒன் டைம் வந்து திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். அது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறத பொறுத்து நம்ம எத்தனை மெசேஜை வேணால் என்ன பண்ணிக்கலாம், ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ கம் டு த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ ப்ராட்காஸ்ட் பிளாக்குக்கான எக்ஸாம்பிள். சி when clicked. ஸோ உங்களுக்கு அந்த பிளாக் பற்றி ஆல்ரெடி தெரியும். அந்த பிளாக்கை கிளிக் பண்ணோடனே இந்த ஃபாலோட் பை த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் கேரிட் அவுட். ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ப்ளே சவுண்ட் மியோ. இப்போ மியோ அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும், ஓகே? நெக்ஸ்ட் என்னது, சே ஹலோ ஃபார் 2 seconds. 2 secondsக்கு சே ஹலோ அப்படின்னு டிஸ்பிளே ஆகணும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், சேல ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின், ப்ராட்காஸ்ட்டில் கொஷின் என்ன கொஷின் கேட்கும், ஹூ ஆர் யூ அப்படின்னு கொஷின் கேட்கும். ஸோ அந்த கொஷின்ங்கிற இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள், வென் ஐ ரிசீவ் கொஷின். ஸோ அப்போ அந்த கொஷினை ப்ராட்காஸ்ட்டில் கொஷின் இருக்குது பார்த்தியா, இந்த கொஷினை ரிசீவ் பண்ண உடனே, அதான் வென் ஐ ரிசீவ் கொஷின். அந்த பிளாக்கோட நேமே உங்களுக்கு பார்த்து தெரியும். வென் ஐ ரிசீவ் கொஷின் ரிசீவ் பண்ண உடனே என்ன பண்ணும், வெயிட் 1 second வெயிட் பண்ணிவிட்டு என்ன இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுது, சே
I am a magical frog. ஓகேவா 2 செகண்ட்ஸ்க்கு. ஸோ எவ்வளோ நேரம் வந்து அது டிஸ்பிளே ஆகும் 2 செகண்ட்ஸ்க்கு I am a magical frog அப்படின்னு சொல்லும். அப்போ இந்த சைடு என்ன கொஸ்டின் கேட்குதுன்னா ஸ்ப்ரைட் வந்து ஹலோ who are you அப்படின்னு கேட்டோடனே I am a magical frog அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வரும். ஓகேவா? We come to the next example, broadcast and wait block. ஸோ இப்போ வெயிட் பிளாக் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு அதே மாதிரி வென் கிளிக்டு யூஸ் பண்ணுறோம். ப்ளே சவுண்ட் மியோ சவுண்டு க்ரியேட் ஆகும். ஹலோ அப்படின்னு 2 செகண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும். தென் உடனே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணும். ஓகே, ஸோ அந்த ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறப்ப இந்த சைடு வாங்க. வென் ஐ ரிசீவ் கொஷின் என்னன்னு கேட்கும். ஸோ கொஷின் என்னது who are you அப்படின்றது தான் கொஷின் கேட்டோடனே திரும்ப அகெயின் வெயிட் பண்ணிவிட்டு say I am wizard. ஸோ I am a wizard அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் என்ன where are you from. ஸோ நெக்ஸ்ட் என்னது ஸ்விட்ச் காஸ்டியூம் டு டவ் டு அடுத்த காஸ்டியூம். ஸோ வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு வந்த உடனே அந்த ஒரு காஸ்டியூமை நம்ம என்ன பண்ணுறோம் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? கிளியரா? ஸோ உனக்கு இது டெமோவில் உனக்கு வந்து இன்னும் கிளியராக உனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி நான் மேம் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஓகே, let us come to the demo session. இப்போ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். So when clicked, next another play sound meow, say hello for 2 seconds, say who are you, next broadcast. ப்ராட்காஸ்டில் இங்கே நம்ம கொஷின் கேட்க போகிறோம். ஸோ அதனால் நான் கொஷின் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ கொஷின் வந்துடுச்சா இதை இன்சர்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஸ்ப்ரைட்டில். இப்போ கேட் ஸ்ப்ரைட்டு. ஓகேவா? கேட் ஸ்ப்ரைட்டில் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லும் கொஷின் கேட்குற மாதிரி செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு நியூ ஸ்ப்ரைட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து ஒரு ஸ்ப்ரைட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு ஆப்பிள் ஸ்ப்ரைட்டை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இங்கே ஒரு ஆப்பிள் ஸ்ப்ரைட் ஒன்று ஆட் பண்ணிட்டோமா? இந்த ஸ்ப்ரைட்டை இங்கே வச்சுக்கலாம். ஓகே ஓகே, இப்போ இந்த ஆப்பிள் ஸ்ப்ரைட்டில் ப்ரோக்ராம். ஸோ வென் ஐ ரிசீவ் நான் கொஷினை ரிசீவ் பண்ண உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 செகண்டுக்கு வெயிட் பண்ணிவிட்டு நம்மளோட ஆன்சர். ஸோ என்ன ஆன்சர்? ஐ am an sweet apple அப்படின்னு ஒரு மெசேஜ். ஓகேவா? ஸோ ஐ am a sweet apple அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து 2 செகண்ட்ஸ்க்கு. Here I'm going to change 4 seconds. எனக்கு 4 seconds வரைக்கும் எனக்கு இந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ கேட் ஸ்ப்ரைட் போய்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அவுட்புட் தெரியும் பாருங்கள். ஓகேவா? இப்போ மியோ சவுண்ட் வந்துருச்சு. சே ஹலோ வந்துருச்சு. who are you? I am a sweet apple. கிளியரா? புரிஞ்சுதா? இப்போ வேணால் இங்கே வந்து டைமிங் மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 4 செகண்ட்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் கிளிக் பண்ணோடனே மியோ சவுண்டு வரும். சே ஹலோன்றது 4 செகண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹூ ஆர் யூன்னு கொஷின் கேட்கும். கேட்டோடனே ஆப்பிள் பிளாக்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? கிளியரா? we come to the next program. ஸோ நியூ ஃபைல் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து ப்ராட்காஸ்ட் வெயிட் பிளாக். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கேட் ஸ்ப்ரைட் இருக்கா, நான் இன்னொரு ஸ்ப்ரைட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்ப்ரைட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்ப்ரைட் கிட்ட வச்சுட்டு ஸோ வென் கிளிக்டு நான் அதை கிளிக் பண்ண உடனே இந்த ப்ளே சவுண்ட் அப்படின்றது உனக்கு ஆப்ஷனல் தான். நீ என்ன வேணுமோ நீ என்ன பண்ணலாம், அது கொடுக்கலாம். சே ஹலோ ஃபார் 2 செகண்ட்ஸ். இதே மாதிரி 2 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னது வெயிட்.
wait 1 second. Next say who are you. Who are you. Okay. Next broadcast. Broadcast question and wait. So இங்க question change பண்ணிக்கலாம். Question. So broadcast question and wait. Again wait 1 second. So next say where are you from. Where are you from அப்படின்ற question. ஓகேவா? ஸோ இது இந்த ஸ்ப்ரைட்டுக்கு. ஸோ அகைன் இன்னொரு ஸ்ப்ரைட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து உன்னோட ஆப்ஷன் தான், எந்த ஸ்ப்ரைட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது ஃப்ராகு, இந்த ஃப்ராக் எடுத்துக்கலாம். உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃப்ராக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ராக் இந்த ஸ்ப்ரைட்டில் போய்ட்டு இந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு when I receive question, நான் கொஷினை ரிசீவ் பண்ணோடனே வெயிட் 3 seconds, 3 செகண்ட்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ண சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சே பிளாக்கில் போய்ட்டு ஐ எம் அ விசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட். ஐ எம் அ விசார்ட் ஃபார் 2 seconds. நெக்ஸ்ட் அகெயின் வெயிட் ஃபார் 1 second. லாஸ்ட்டாக என்ன switch costume. Okay, switch costume to frog. Okay, clear-ஆ? பார்க்கலாமா? இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வென் கிளிக் யூஸ் பண்ணுறேன். ஹலோ வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்னது who are you கேட்டோடனே I am a wizard அப்படின்னு ஆன்சர் வந்துடுச்சா? இப்போ where are you from கேட்டோன்னே என்னது ஃப்ராக். ஃப்ராக் டிஸ்பிளே ஆனால் ஃப்ராக் நம்ம கொடுத்தோம், ஸ்விட்ச் காஸ்டியூம் டு ஃப்ராக்னு கொடுத்ததுனால அந்த ஃப்ராக் மட்டும் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? கிளியரா? டவுட் இல்லையே? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் ஆல் ஆஃப் தம் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ப்ராட்காஸ்டிங் பார்த்துருக்கோம். 2 ஆப்ஷன் பார்த்தோம், ப்ராட்காஸ்ட் பிளாக் அண்ட் ப்ராட்காஸ்ட் வெயிட் பிளாக். ஸோ இந்த 2 பிளாக்குமே எதை யூஸ் பண்ணி பண்ணோம்னா when I receive பிளாக் அப்படின்றத யூஸ் பண்ணி பண்ணோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், thank you for listening.